ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? சைக்கிள் கேப்பில் குணசேகரனையே கலாய்ச்சி சிரிப்பு போட்டுறாங்க நந்தினி. குணசேகரன் குளிக்க போகும்போது காக்கா குளியலுக்கு ஒரு பக்கெட் போதுன்னு நக்கல் அடிக்கிறாங்க நந்தினி. இப்படி போய்கொண்டு இருக்கும் நேரத்தில் குணசேகரனுக்கு மணி விழா எடுக்கும் முயற்சியில் இறங்கிறாங்க குணசேகரன். வீட்டிற்கு வந்த ஜோசியக்காரரிடம் குணசேகரனுக்கு நேரம் சரியில்லை, ஒரு பூஜை போட்டு மணி விழா எடுக்கணும்னு அந்த ஜோசியக்காரர் சொல்கிறாங்க. அதனால் குணசேகரன் தம்பிகளை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்லி ஈஸ்வரிகிட்ட பேச சொல்லுங்கள் மணி விழா நடக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3 பேரும் அவங்க பொண்டாட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஞானம் பேசிகிட்டு இருக்காங்க. ரேணுகா கேட்குறாங்க, ஞானத்துக்கிட்ட ஏதோ பேச வந்தீங்களா, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஞானம் அண்ணனுக்கு ஆயுள் பரிகாரம் செய்ய முடியாமல் போச்சு, அதனால ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு சீக்கிரமாகவே மணி விழா நடத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஈஸ்வரி அண்ணியை சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரேணுகா நந்தினி என்னது மணி விழாவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேணுகா சொல்லிகிட்டு இருக்காங்க, ஏங்க மணி விழான்னா என்ன, முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஞானம் தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சால் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அறிவாளி அண்ணனெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேணுகா. சரி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் ரேணுகா சொல்லிகிட்டு இருக்காங்க, மணி விழானா 60ஆம் கல்யாணம், 60ஆம் கல்யாணத்தை தான் மணி விழான்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி 2 பேரும் கல்யாண வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்ச பின்னாடி எடுக்கக்கூடிய விழா தான் மணி விழா. புருஷன் பொண்டாட்டி ஜோடியாக உட்காந்து நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப திருப்தியாக இருக்குது, இப்படி தான் வாழணுங்கிறதுக்கு உதாரணமாக நாங்கள் வாழ்ந்திருக்கோம். எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க, உங்களைய நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம், எங்கள் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு மறுபடியும் பண்ணுற ஒரு கல்யாணம் அப்படின்னு ரேணுகா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சக்தி ஞானம் இவங்கெல்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. சரி நான் சொல்கிறத நீ ஒரு நிமிஷம் கேளுங்க, உங்கள் அன்னை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு ரேணுகா கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அன்னை வாழ்ந்தது ஒரு உதாரண வாழ்க்கையா? உங்கள் அண்ணனுக்கு முதல்ல பொண்டாட்டின்னா அர்த்தம் தெரியுமா? பொண்டாட்டினா புல்லை பெற்று போடுறவங்க, சோறு சமைச்சு போடுறவங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. அப்பேற்பட்ட தெய்வத்து பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு அந்த அம்மா ஒன்றும் தியாகி இல்லை அப்படின்னு ரேணுகா சொல்லிகிட்டு இருக்காங்க. விட்டுருங்க அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ரேணுகா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கதிர் சொல்கிறாங்க, அதை என்ன நீங்கள் சொல்கிறது, அதை ஈஸ்வரி அண்ணி சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி அண்ணி சொல்கிறது என்ன, நாங்களே சொல்கிறோம் இந்த மணி விழா நடக்காது அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. முதல்ல உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? அவர் சொல்கிறாருன்ட்டு நீங்கள்லாம் பேச வந்திருக்கீங்க. உங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஏப்பா சக்தி, நீயும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு பேச வந்திருக்க அப்படின்னு ரேணுகா கேட்டுட்ருக்காங்க. அன்னைக்கு என்னமோ நீ லென்த்தாக பேசினா, நீங்கள் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, உங்கள் வாழ்க்கை வேறு அவங்க வாழ்க்கை வேறு, நீங்கள் எடுத்ததெல்லாம் தப்பான முடிவு அப்படின்னு நீங்கள் என்னமோ பெருசாக பேசிகிட்டு இருந்த அப்படின்னு ரேணுகா பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அன்னை வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு உனக்கு தெரியாதா? பிறகு எப்படி நீ இவங்களோட கூட்டு சேர்ந்துருக்க? அப்போ உன் மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஈஸ்வரி அண்ணி உட்காந்து சடங்கு பண்ணிக்கிட்டா பரவாயில்லைன்னு தோணுது, அப்படி தானே அப்படின்னு நல்ல ரேணுகா பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர்த்தையும் விட்டு விளாசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.